ஹலோ வியூவர்ஸ், நான் தான் ஜே லோகேஷ். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டுட்டோரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் டிஃபோக்கஸ் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரியான ஃபோட்டோஸில் பேக்ரவுண்ட்லாம் வந்து டிஃபோக்கஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஹெச்டி கேமராவில் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். பேக்ரவுண்டை ஓரளவுக்கு ஃபோக்கஸில் வச்சுட்டு பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாமே வந்து டிஃபோக்கஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரியான ஃபோட்டோஸை வந்து நம்ம கேமராவில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபோட்டோஷாப்பில் கூட ஈஸியாக பண்ண முடியும். அது எப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ. ஓகேவா? நான் இப்போ இந்த ஃபோட்டோ வச்சு தான் உங்களுக்கு இப்போ இந்த பேக்ரவுண்ட் டிஃபோக்கஸ் வந்து எப்படி பண்ண போகிறதுங்கிறத சொல்லி தர போகிறேன். இந்த ஃபோட்டோவில் இப்போ நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோட்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் டூல் யூஸ் பண்ணி, ஓகே, இந்த ஜூம் போதும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட லேயர், அதாவது நீங்கள் எது மட்டும் ஃபோக்கஸில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுக்கணும் ஃபோட்டோலேருந்து. சரியா? அதுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இந்த மேக்னெட்டிக் லெசோ டூல் இருக்கும், அப்படி அதை எடுத்துக்கிறேன். அப்படி கிடைக்கலனா அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆப்ஷனில் 3வது ஆப்ஷன் இருக்கும், அதுதான் மேக்னெட்டிக் லெசோ டூல். இதை வச்சு நீங்கள் கட் பண்ணணும். ஆனால் இந்த டூல் வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஷேப்பில் இருக்கிற எங்களோட 2 ஷேப் மட்டும், அதாவது நானும் என் ஃப்ரெண்டும் நிற்கிற ஃபோட்டோ இதில் எங்கள் 2 பேரோட வியூ மட்டும் நான் இப்போது கட் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள். ஓரளவுக்கு மிஸ் ஆகலாம் ஒரு சில இடம்லாம் ஃபோட்டோவில், பரவாயில்ல, அதை நம்ம அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் லேயரை மட்டும் ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி லேயர் வியா காப்பி கொடுங்க. தயவுசெய்து கட்டுன்னு கொடுத்துடாதீங்க, காப்பி, லேயர் வியா காப்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட செலக்ட் பண்ண லேயர் மட்டும் தனியாக ஒரு காப்பியில் வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் அடுத்ததாக பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் 1 வந்து நீங்கள் செலக்ட் பண்ண உங்களோட ஷேப்பு, அண்டு பின்னாடி இருக்குது பேக்ரவுண்ட் லேயர். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு ப்ளரில் போங்க. ப்ளரில் போயிட்டு காசியன் ப்ளர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காசியன் ப்ளர் செலக்ட் பண்ணோன்னே ஓரளவுக்கு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆகிடுச்சு, அதாவது டிஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் ரொம்ப பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணிங்கன்னா அது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இல்லை பாருங்கள். அதனால் ஓரளவுக்கு தான் ப்ளர் பண்ணணும். ஏன்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, இந்த அளவுக்கு போதும். இது ஓரளவுக்கு நம்புகிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளர் பண்ணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த ரேடியஸில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் ஒரு சில ஏரியா மட்டும் தெரியுது. நீங்கள் கட் பண்ண லேயரோட கொஞ்சம் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல ஓரத்தில் அந்தந்த கட் பண்ண ஏரியா மட்டும் கொஞ்சம் தெரியுது. இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணணும், எரேஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எரேஸ் பண்ணுறதுக்கு எரேசர் யூஸ் பண்ணிக்கோங்க. எரேசர் யூஸ் பண்ணி இது வந்து உங்களோட லேயர், ஸோ உங்களோட லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட லேயர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எரேசர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எரேசரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் விட்டு போச்சோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் எரேசர் வச்சு அழிங்க. கொஞ்சம் கவனமாக அழிங்க, பிகாஸ் உங்களோட இது இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் ஓரளவுக்கு எட்ஜஸ் கூட நீங்கள், அதாவது உங்களோட ஷேப்பில் இருக்க எட்ஜஸ் அழிச்சாலும் அவ்வளோ ஒன்றும் தெரியாது கட் பண்ணதெல்லாம். பாருங்கள், இப்போது கட் பண்ணுவது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இந்த இடத்துல ப்ளராகி தான் இருக்குது, ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. ஸோ நீங்கள் எட்ஜஸை நீங்கள் ஓரளவுக்கு எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து அதே மாதிரி எரேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் எரேஸ் பண்ணேன்னா என்னோடய முகமும், அதாவது இந்த பையனோட முகமும் வந்து ப்ளர் ஆகிடும். ஸோ எரேசரோட சைஸை குறைச்சி இந்த மாதிரி இன்பிட்வீன் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் அழிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்களா, அந்த பையனோட முகமும் ப்ளர் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த இடத்துல யூஸ் பண்ணி, ஜூம் டூல் யூஸ் பண்ணிக்கி கொஞ்சம் இன்பிட்வீன் ஏரியாலாம் கொஞ்சம் கவனமாக எரேஸ் பண்ணுங்கள். ஓகே, இது ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இது போதும். ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தெரியுது. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டீஃபோக்கஸ் ஆகிருக்கு. இந்த பையனோட நாங்கள் 2 பேர் மட்டும் ஃபோக்கஸில் இருக்கோம். இதுதான் வந்து இந்த பேக்ரவுண்ட் டீஃபோக்கஸ். ஓகே, இதுதான் அந்த டுட்டோரியலுக்கான நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கான நோக்கம். அண்டு இதே மாதிரி நீங்கள் இந்த நிறைய ஃபோட்டோஸ் பண்ணலாம். பட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் 2 லேயர்ஸ், இந்த 2 லேயர் வச்சு இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான டுட்டோரியல், ரொம்ப சின்னதான டுட்டோரியல் தான். நீங்கள் ஈஸியாக இதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் பண்ணலாம். அண்டு நீங்கள் முக்கியமாக கவனம் எடுத்துக்கிறது உங்களோட ஷேப்பை கட் பண்ணுறதுலையும். அண்டு அதை டீஃபோக்கஸில் உங்கள் பேக்ரவுண்ட் லேயரை டீஃபோக்கஸ் பண்ண பிறகு உங்களோட லேயரில் விட்டுப்பட்டு அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து எரேஸ் பண்ணுறது மட்டும்தான். இது 2 மட்டும்தான் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். மற்றபடி இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இது ஒரு சின்ன டுட்டோரியல் தான். இதனால தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு போட்டிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். ஓகேவா? இதே மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டான டுட்டோரியலோட உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜே லோகேஷ் ஃப்ரம் மிரட்டல் பாய்ஸ்.